ஹாய் சிஸ்டர், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுகர் பீட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம். சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் தேவை. சுகர் பீட் அதாவது சீனி பாசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். மேக்ஸிமம் ப்ளவுஸில் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டிச் இது யூஸ் பண்ணுற ஸ்டிச் போடுறதுக்கு வந்து இந்த ஆரி நீடில் வந்து நீங்கள் ஜர்தோசி நீடில் அப்படி இல்லைன்னா பீட் நீடில்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ஜர்தோசிக்கும் பீட் நீடிலுக்கும் ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, சேமாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், நல்லா லென்த்தாக இருக்கும். ஆரி நீடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த இடம் குண்டாக இருக்கிறதுனால இதில் நீங்கள் சுகர் பீட் லோட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஃபோர் பீட் தான் லோட் பண்ண முடியும். ஆனால் இதில் அப்படி இல்லை, இது ஃபுல்லாகவே லோட் பண்ணிக்கலாம்னால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைம் செய்யணும். இதை எப்படி இந்த நீடில் ஒன்றா எடுத்துகிட்டு உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இல்லை ஒரு கவர்லேயே வேணாலும் வச்சுக்கோங்க. கவர்னால் நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க, சுருட்டி வச்சுக்கோங்க. சுகர் பீட் எப்படி லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மெதுவாக அப்படி பண்ணுங்கள். போக போக உங்களுக்கு ஸ்பீட் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே அழகாக உங்களுக்கு ஃபுல்லாக வரும். நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். கவரில் எப்படி எடுக்கணும்னு ஒரு நாள் சொல்லித்தரேன். இது வந்து ஏ ஸ்டார் பிராண்டு. கிறிஸ்போவும் நல்லாயிருக்கும். வேறு எந்த பிராண்டும் வாங்காதீங்க, அப்படின்னா சீக்கிரமாக ஃபேட் ஆகிடும். இப்போ என்னென்னா நீங்கள் என்ன கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது இப்போ சுகர் பீட்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. என்ன கலர் எடுக்கிறீங்களோ சேம் கலரில் சூவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. என்னோடய கோல்டன் கலர் எங்கேன்னு தெரியல, ஸோ அதனால் நான் க்ரீன் வச்சு எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணுறீங்களோ சேம் கலரில் சூவிங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். ஒரு லைன் போட்டுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன பண்ணோன்னா, நீங்கள் செயின் ஸ்டிச் எப்படி போடுவீங்க அதே மெத்தட் தான். நீங்கள் அடியில் இருந்து நூலை மேலே எடுங்க. இது எப்படின்னா 2 ஆர் 3 மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப பாசி வந்து லூஸாக இருக்கும். வந்து 2 ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் 2 உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். 2 போட்டுட்டு செயின் ஸ்டிச் எப்படி நீங்கள் கீழே குத்தி எடுப்பீங்க சேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 போடணும். அப்புறமா குட்டியாக ஒரு லாங் ஸ்டிச், அதாவது குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச். அப்புறம் 2 இல்லை 3 கூட ஸ்டிச் போட்டு 3 பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு பேசிக்காக செயின் ஸ்டிச் தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு ஆரி ஒர்க்கு முக்கால்வாசி அதை பேஸ் பண்ணி தான் வரும். நாட் போட்டு வந்து சேமியில் கட் பீட் வச்சு சொல்லித்தரேன். ரெண்டு நாட்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா கட் பீட்லேயுமே இதை விட சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது. எல்லாமே ஒரே டைப்பில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து நான் கவர் வச்சு நீங்கள் லோட் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, சேம் இது ஒரே இந்த மாதிரி கவர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம்.
சேம் கலர். நான் க்ரீன் கலர் தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மெட்டீரியல் என்ன கலர் யூஸ் பண்ணாலும் சேம் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் சேம் தான். உங்களுக்கு ஷேப் அண்ட் பீடு சைஸ் மாறுதே தவிர ஸ்டிச் ஒன்று தான் சேம். இதுவும் 2 நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லை 3 ஸ்டிச் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் 2 பண்ணிங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிடுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லைனாக இருக்கும். எக்ஸஸாக இருக்கிறத அடிலோடி நீரில் கொடுத்து கீழே இழுத்துடும். இதுதான் சுகர் பீட் வச்சு எப்படி பண்ணலாம், கட் பீட் வச்சு எப்படி பண்ணலான்னு ப்ளஸ் உங்களுக்கு ஆன்டிக் பீட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதுதான் வந்து ஆன்டிக் பீடு. ஆன்டிக் பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பஞ்சாகவும் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லூஸ்லையும் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி பஞ்சாக வாங்கினீங்கன்னா நீங்கள் லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே விட்டு கட் பண்ணிவிட்டு எல்லோரும் அப்படியே உள்ளே விட்டு ஈஸியாக எடுத்துப்பாங்க. நீங்கள் எப்படி வேணால் வாங்கிக்கலாம், அது உங்களோட பண்ணலாம். அப்படியே பஞ்சாக விட்டு லோட் பண்ணிக்கலாம். உங்களோட நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணிட்டு அப்படியே இதுல கொடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஈஸி. நீங்கள் இது ஆரி நீடில்லையும் நீங்கள் பண்ணலாம், இதே மெட்டீரியல்லையும் நீங்கள் பண்ணலாம். மீன் ஆரி நீடுனாலும் ஓகே, இந்த நீடுனாலும் ஓகே. ஆனால் அதுலனா உங்களுக்கு கம்மியாக லோட் பண்ண முடியும், இதுலனா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். இது அதே தான். ஆனால் இது வந்து நீங்கள் 2 3 நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியாது. இது வந்து நீங்கள் ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு செயின் ஸ்டிச், அதாவது லாக் ஸ்டிச் போட்டால் மட்டும்தான் இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு லாக் ஸ்டிச் 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது அப்படியே லூஸாக நிற்கும். ஏன்னா இது சைஸ் பெருசாக இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கும் லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி லாஸ்ட்டு என்ன இப்போ இதையே நீங்கள் இன்னொரு டைப்பாகவும் பண்ணலாம். எப்படின்னா ஒரு சுகர் பீட், ஒரு ஆன்டிக் பீட், ஒரு சுகர் பீட், ஒரு ஆன்டிக் பீட், அந்த டிசைன்லையும் நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. எல்லாம் ஒரே டைப் தான். செயின் ஸ்டிச் தான் பேசிக், அதை வச்சுட்டு நீங்கள் உங்களோட இஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு ஆன்டிக் பீட் ஒரு கட் பீட் கொடுக்கலாம், இல்லை ஒரு ஆன்டிக் பீட் ஒரு சுகர் பீட் கொடுக்கலாம், இல்லை 3 கட் பீடு ஒரு ஆன்டிக் பீட் கொடுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்னா உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை. இப்போ
ஒரு சுகர் பீட் கொடுக்குறேன். ஒரு சுகர் பீட், சுகர் பீட் நோட் பண்ணும்போதே நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் வீக் ஃபுல்லாக நோட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பீட் வச்சே ஃப்ளவரு எல்லாமே நீங்கள் மேக் பண்ணலாம். அந்த ஃப்ளவர் மேக் பண்ணுறது டிசைன்லாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடை லாக் பண்ணி லாக் ஸ்டிச் போடுங்க. அடுத்து ஆன்டிக் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக வரும், அது பண்ண பண்ண உங்களுக்கு ஸ்பீட் ஆகிடும். இது வேணும்னா நீங்கள் ரெண்டு ரெண்டாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இதுலேயுமே ஒன்று அதாவது ஒரு சுகர் பீடுக்கு ஒரு லாக் ஸ்டிச், இதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பீட் ஒர்க் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்துட்டோம். இதில் நீங்கள் பேர்ல் இருந்ததுன்னா பேர்ல் இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் சீக்வன்ஸ் ஒர்க் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்